இன்றைக்கி நம்ம அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு இனிப்பு தாங்க செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இனிப்புன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இதுக்கு பேர் வந்து அல்வா அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் அது அல்வாவாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பில் இந்த ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் அதை வறுத்துக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்கு தான் அதில் போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வேணும் இல்லையா, எப்போவுமே நான் நெய் வீட்டில் தான் எடுத்துப்பேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வானலில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பாதாம் இல்லைன்னா முந்திரி திராட்சை உங்களுக்கு எது வேணுமோ அது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு குழைய வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து இதிலேயே போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சர்க்கரை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தேவையான அளவு நெய்யை ஊற்றி நல்லா கிளறினீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அட்டகாசமாக வரும். டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்படியே இந்த ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா நெய் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம கம்மியாக ஊற்றினோம்னா பிரியாது, ஓரளவு ஊற்றினோமா அப்படின்னா அழகாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வைக்கிறப்போ உங்களுக்கு அப்படியே திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். முழுங்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா இந்த ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் பீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம அப்படியே நம்ம கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த திராட்சை முந்திரியெல்லாம் அதோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் பால் இல்லைன்னா நார்மலான பால் கொஞ்சம் ஊற்றி கூட நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.